வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸ் எம்எஸ்பி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு, எந்த கொஷின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் தான் ரொம்ப நீங்கள் குழப்பத்தில் இருப்பீங்க. அதை நம்ம கிளியர் பண்ணுறது தான் நம்மளுடைய சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் லெமா. யூக்ளிட் டிவிஷன் லெமா அப்படின்றது A = BQ + R. அதாவது ஆரோட வேல்யூ லெஸ் தென் பி, பியை விட கம்மியாக இருக்கணும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்றது வந்து டிவைடண்ட், ஏ டிவைடண்ட், பி டிவைசர், ஆர் பார்த்தீங்கன்னா குவாஷியன்ட், ஆர் அப்படின்னா ரிமைண்டர். இது ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிங்க இல்லையா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 25/2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 25 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 1 2 is 2, ரிமைனிங் நெக்ஸ்ட் 5 2 2s are 4, ரிமைனிங் 1. இந்த டிவைடண்ட் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? அதாவது இந்த டிவைஸரையும் குவாஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட இந்த 2 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த 25 கிடைக்கும். இந்த 25 நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா 12 டிவைஸரையும் 2 டிவைஸரையும் குவாஷியன்ட் 12 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டர் 1 ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த டிவைடண்ட் கிடைக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை சம்மில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். கொஷினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபைண்ட் குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர், quotient and remainder when A = 12, B = 5 எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சம்மு. இப்போ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னாக்கா, டிவைடண்ட் வந்து 12 ஈக்குவல் டு டிவைசர் வந்து 5. நெக்ஸ்ட்டு நம்ம குவாஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா டிவைடண்ட் வந்து 12 பாசிட்டிவில் இருந்துச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு டேர்மாக யூஸ் பண்ணுவேன். அதாவது இப்போ நெக்ஸ்ட்டு டேர்ம் இப்போ 12 இருக்குன்னா, இப்போ 12 5ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 10, 2 மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். 5 2s are 10, ரிமைனிங் 2. இது எப்படி அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இந்த குவாஷியன்ட் வந்து டிவைடண்ட் பார்த்தீங்கன்னா 12. இந்த டிவைடண்ட் 12க்கு ப்ரீவியஸ் நம்பரை நம்ம எடுக்கணும். நார்மலாக அந்த டிவைசர் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு இங்கே இருக்குது 5, டிவைசர் வந்து 12 இருக்குது. அப்போனா டிவைசர் வந்து 5 இருக்குது. இந்த 5 டேபிளில் 12க்கு முன்னாடி வர மாதிரி ஆன்சர் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 2s are 10 எழுதுவீங்க, 5 3s are 15 எழுதுவீங்க. ஸோ இந்த 12 பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்குது. ஸோ அப்படின்னா இங்கே ப்ரீவியஸ் ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ரிமைண்டர் எதை விட கம்மியாக இருக்கணும், டிவைஸரை விட குறைவான வேல்யூவாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 23, பியோட வேல்யூ 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்? 23 - 4. இப்போ அந்த டிவைடண்ட் வந்து ப்ளஸில் இருக்குதுன்றதுனால இந்த -4ஓட எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக கிடைக்கும், மைனஸ் டேர்மாக தான் கிடைக்கணும். அதே மாதிரி டிவைடண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது அப்படின்னாக்க ப்ரீவியஸ் ப்ராடக்ட் தானே நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அப்படின்னா 5 4s are 20. நெக்ஸ்ட்டு 5 4s are 20 எழுதுவீங்க. அதுவே உங்களுக்கு 5 5s are நெக்ஸ்ட்டு டேர்ம் எடுத்தீங்கன்னாக்கா 6 4s are 24. அதை விட அதிகமாக போயிடும், 23ஐ விட அதிகமாகிடும். அதனால் 5 4s are 20 ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ப்ளஸில் வரணும். ஏன்னாக்கா டிவைடண்ட் வந்து எப்படி இருக்குது? 23 ப்ளஸில் இருக்குது. அப்படின்னா இது கூட 5 4s are 20, பேலன்ஸ் என்ன இருக்கும்? ரிமைண்டர் 3. ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு டேர்முக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது டிவைடண்ட் வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா டிவைடண்ட் ப்ளஸில் இருந்ததுன்னா ப்ரீவியஸ் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் A = டிவைடண்ட் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா -7, பியோட வேல்யூ
ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ -17 இப்போ எதால டிவைட் பண்ண சொல்றாங்க? 3ஆல டிவைட் பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டிவைடண்ட் வந்து ஒண்ணுக்கு நெகட்டிவ்லயே தான் வரணும். இப்போ அங்க நம்ம ஃபர்ஸ்ட் போடுற நம்பர் நெகட்டிவ்லயே தான் வரணும். இப்போ 3ன்றது பாசிட்டிவ். அது கூட நம்ம நெகட்டிவ் வேல்யூ போட்டா தான் அது என்னவாயிடும்? நெகட்டிவ் வேல்யூ ஆயிடும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ 3 டேபிள்ல 6 3s ஆர் 18 17 விட அதிகமாக வரக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னாக்கா 6 3s ஆர் 18. ஸோ இது கூட 1 ப்ளஸ் பண்ணால் தான் நான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -17 கிடைக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 4th டேர்ம் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு -47 b ஈக்குவல் டு -7 இப்படி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா -47 ஈக்குவல் டு -7 இதுக்கு என்ன கொடுக்குறீங்க? -7. ஸோ மைனஸ் மைனஸ் ஸோ அந்த இடத்துல ப்ளஸ் டேர்மாக கொடுக்கணும். -47 ப்ளஸ் 2 ரிமைண்டர் அதை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுலேயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடண்ட் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடண்ட்டு நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அந்த டிவைடண்ட் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதே மாதிரி மாடலில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் சம்ஸ் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு a ஈக்குவல் டு 28 b ஈக்குவல் டு -3 a ஈக்குவல் டு -53 b ஈக்குவல் டு -4 a ஈக்குவல் டு 31 b ஈக்குவல் டு 6 நெக்ஸ்ட் a ஈக்குவல் டு -67 b ஈக்குவல் டு 9. இந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே பாய். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.